ஹாய், இது நான் உங்கள் எஸ்ஆர் பேக்கிலேருந்து. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு பேக்கிங் செக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்காண்டி நம்ம பண்ண போகிறது என்னென்னா பனானா கேக். இந்த பனானா கேக் குட்டீஸுங்களுக்கு ஹெல்த்தியாகவும் சாக்லேட் ஃப்ளேவரும் இன்க்ளூட் பண்ணுறது மாதிரி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியே இது. இதுக்காக 2 பனானா எடுத்துக்கோங்க. 2 பனானாவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் அளவு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து இன்றைக்கி சுகர் சேர்க்காம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். இந்த நாட்டு சர்க்கரை டேஸ்ட் இந்த சாக்லேட்டோட உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இது வந்து நமக்கு விஸ்க் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து மிக்சியில் ஒரு நல்லா வந்து கிரைண்ட் ஆகிற அளவுக்கு இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பனானா கூட இந்த மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாலுமே ரொம்ப சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எக்கோட ஸ்மெல்லே இல்லாமல் சாக்லேட் தான் ஹைலைட்டாக இருக்கும் அந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை இன்க்ரீடியண்ட், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்போவே பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே கேக்ஸுக்கு ஒரு 2 காம்பினேஷன் தான், ட்ரை இன்க்ரீடியன்ட், வெட் இன்க்ரீடியன்ட். அதோட மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்தால் நம்மளோட கேக் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இதில் நான் வந்து 100 கிராம் அளவு சாக்லேட் சங்க்ஸ் வந்து இது மாதிரி பெரிய பெரிய க்யூபாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் பேக் பண்ணி வெளியே வர டைமில் நம்ம சாக்லேட் நம்ம கட் பண்ணி எடுக்க நேரமே அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி கீழே ஒழுகிறது, அதை ஒரு சேர்த்து சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பேக்கிங் டேபிளில் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து பேப்பர்ஸ் போட்டிருக்கோம், பட்டர் பேப்பர் போட்டு விரிச்சு வச்சுருக்கோம். இது நல்லா நம்மளோட ரெடியான அந்த பேட்டரியை ஊற்றி நல்லா டேப் பண்ணி டெக்கரேஷனுக்காண்டி ஒயிட் சாக்லேட் மேலே போட்டுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் டார்க் சாக்லேட் வேணால் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், பக்காவான டேஸ்டான ஹெல்த்தியான பிள்ளைங்களுக்கு நீங்கள் நம்பி கொடுக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஒரு டேஸ்ட் வந்து அல்டிமேட் ஆகும். அதுவும் இதில் சேர்த்துருக்கோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம்ல கொக்கோ பவுடர், அது நம்மளோட கேக்கை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண